ஃப்ரெண்ட்ஸ், தொலைபேசி ஒத்த காதல் அப்படிங்கிற டைட்டில் தான் ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்கும் என் மேலே காண்டு இருக்குன்னு நினச்சேன், கோவம் இருக்குன்னு நினச்சேன். என்னடா 12 எபிசோடு 13 எபிசோடு வந்துச்சு, இப்போ வரைக்கும் பெருசாக எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்காமலே போயிட்டுருக்காங்க அப்படின்னு கோவம் வரும்னு பார்த்தேன். இருந்தாலும் நான் ஒரு 20-25 எபிசோடு வரும்னு சொன்னதில் பரவாயில்ல, உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நான் போர் அடிக்காமல் சொல்கிறேன், ஓகேவா? 20 இல்லை 25 எத்தனை எபிசோட் சொன்னாலும் போர் அடிக்காமல் சொல்ல மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? சரி, நான் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஃபைட்டில் எத்தனை பேர் என்ஜாய் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில, பட் நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் அந்த ஃபைட்டே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகேவா? அண்டு எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்க்குறேன் இந்த மாதிரி எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்ட்டு, ஓகேவா? சரி, ஓகே. ஸ்டோரியில் அவங்க 2 பேர் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஹனி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு செம்ம காண்டில் இருக்கும். இவங்களும் அந்த ஒரு கன்ஃபியூஷனில் எவ்வளோ தைரியம், எப்படி போகலாம் அப்படின்னு அவங்கள திட்டிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனை வச்சுட்டு இவங்களும் தூங்கிடுவாங்க. இவங்க தான் அடுத்த நாள்லேருந்து லீவ் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஐடி ஃபீல்டுங்கிறதுனால லேட்டாக போகலாம் அப்படின்ட்டு மார்னிங் இவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோன் அடிக்கும். நல்லா பயங்கரமாக ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க தூக்கு கலக்கத்தில் யாரா இது இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது? அவங்களுக்கு விடியலை. ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாகவே அவங்க கூட சண்டை போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த சண்டையில் அவங்களுக்கு சரியாக தூக்கம் வரல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தூங்கினாங்க, நல்லா தூங்கிடுவாங்க. யாராவது இந்த நேரத்தில் கால் பண்ணுறது, இம்சை பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு ஃபோனை வந்து கண்ணை மூடிக்கிட்டே அட்டன் பண்ணி, ஹலோ யார், அறிவில்லை, இந்த நேரத்துக்கு கால் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மாவும் கால் பண்ண மாட்டாங்க மார்னிங் டைமில், இவங்களாக தான் கால் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஓகே காலைல அறக்க பறக்க எந்திரிச்சு லேட்டாக எழுந்திரிச்சு அறக்க பறக்க செஞ்சிட்ருப்பா, அப்போ ஃபோன் பண்ணி எதுவும் பேச வேணும்னா அவங்க அம்மா பண்ண மாட்டாங்க, இவங்களாக தான் பண்ணுவாங்க. அதனால அவங்க அம்மா பண்ண மாட்டாங்கிற ஒரு ஹோப் இவங்களுக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடிட்டாலும் யார் இந்த காலைல கால் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம் அப்படின்ட்டு அப்படி கேட்டுருவாங்க. அப்புறம் உடனே எப்போவுமா கோவமாக இருக்க, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். டபக்குன்னு கண்ணை தருவே, நீயா தானே ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனேன், இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்ட்டு என்ன சொல்கிறது, அந்த தூக்க கலக்கத்துலேயும் ரொம்ப பிரிஸ்காக சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. பார்த்துக்கோங்களேன். உடனே சண்டை போட்டதுக்கப்புறம், ஐயோ பவி ப்ளீஸ் காலையிலே ஸ்டார்ட் பண்ணாத, நான் உங்ககிட்ட சண்டை போட வரல, சாரி சொல்ல வந்திருக்கேன், சாரி மன்னிச்சிடு. நேற்று நீ ரொம்ப கோபமாக இருந்தியா, பேசிக்கிட்டே இருந்தோன்னா வாக்குவாதம் அதிகமாகி தேவையில்லாமல் இன்னும் ப்ராப்ளம் பெருசாகும் அப்படிங்கிறதுனால யாராவது ஒருத்தர் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் அப்போது வந்து நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். ஒரு வேளை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணலன்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன்னா அகைன் கால் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பேன். இதுவே நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னு வையேன், உனக்கு இன்னும் கோவம் வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உன் ஃபோனை தூக்கி போட்டு நீ படுத்துருவேன். எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம், நீ தான் இன்றைக்கி நைட்லேருந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டல, ஸோ நான் காலைல பேசிக்கிறேன்ட்டு நானும் நார்மல் ஆகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் சரி நைட்டெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, இவகிட்ட நம்ம கேட்குறது வேஸ்ட்டு, இவளை பற்றியே இவள் சொல்ல மாட்டேங்கிறா, இதில் நானா ஏழைக்கு பேச போகிறேன்னு அவளுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நான் பேசுவேனா பேச மாட்டேனான்னு அவள் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாள்னு கூட ஏதோ கேட்டால் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் பேசுகிறேன், நானாக தான் வந்து பேசுகிறேன் அப்படின்னாலாம் ஒரு டைலாக் விடுறா. இதில் எது உண்மைன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம், எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் போவோம், என்ன தான் நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு அவங்களும் சரி ஓகே சொல்லு, எதுக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. சரி சொல்லு, நார்மலான மாதிரி பேசுகிறேன், அப்புறம் ஏன் இவ்வளோ சலிப்பு, நல்லா தான் பேசினா என்னவா அப்படின்னு கேட்பாங்க. நான் இப்போ தான் எழுந்திருக்கிறேன், அதுக்குள்ளே நல்லா பேசினா எப்படி பேச முடியும், என்ன பேச சொல்கிற, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் பண்ணு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டுமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நானும் உங்ககிட்ட ஃபோன் பேச மாட்டேன், அண்டு ஃபோன் அவைலபிலிட்டியாக கண்டிப்பாக இருக்காது, நீ ஒரு வாட்டி இல்லை 1000 வாட்டி கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன், மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன், நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்பாங்க. நான் எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நானும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஸோ நானும் இன்றைக்கி நைட்லேருந்து அடுத்த நாள் நைட் வரைக்கும் என்னோடய ஃபோனும் அவைலபிளாக இருக்காது. நைட்டுன்னு சொல்ல முடியாது, நானே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் இல்லை மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், டேக் கேர் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
இவங்களுக்கு ஒரு சைடு ஃபோனை பேச பேச மாட்டாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க, அதுக்கான ரீசன் கேட்க மாட்டாங்க. அது ஒரு கோவம். இவங்க என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறது இன்னும் அதை விட கோவம் வரும். இவளுக்கு என்னை பற்றி என்ன தெரியும், நான் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிட்டு போகிறேன், என்ன தான் நினச்சிட்ருக்க. சரி பவி, இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, அதுவும் காலையிலே. அவளை பற்றி உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, ஸோ ரிலாக்ஸ், பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக விடு. அவளாக பேசும்போது பேசிக்கலாம், இல்லை உனக்கு பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா நீ பேசு. வேறு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. கழுதைக்கு வாக்கப்பட்டால் தானே வாங்கணும், ஏதோ ஒரு டைலாக் வரும். சாரி, எனக்கு டக்குன்னு அது நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம இவகிட்ட வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திட்டிட்டு சரின்ட்டு போய் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. ஆஃபீஸ் போயிட்டு சொல்லிவிடுவாங்க, அடுத்த நாள் லீவு, அதுக்கு அடுத்த நாள் தான் நான் வருவேன், எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. சரி ஓகே. இப்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு கொஷின் இருக்கும், எதுக்கு லீவு, அந்த லீவை ஏன் சொல்லாமலே இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நானும் சொல்கிறேன். ஓகே, இவங்களும் ஒரு நாள் லீவ் சொல்லிடுவாங்க. ஃபோனில் ஒரு மெசேஜ் கூட பார்க்க மாட்டாங்க, ஃபுல் சைலண்ட்டு. இவங்க கிளம்பி ஒரு இடத்துக்கு போவாங்க, ஃபோனையெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டே ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க. அந்த நாள் அவங்க யார் கூடயும் பெருசாக பேச மாட்டாங்க, அவ்வளோ சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி வெறும் நேச்சுரல் மட்டும்தான் இருக்கும். நேச்சுரல் தவிர அங்கே வேறு எதுவும் இருக்காது. ஒரு இயற்கையான பிளேஸுக்கு போயிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பூந்தோட்டம், வயல்காடு, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பிளேஸ்க்கு இவங்க போயிடுவாங்க. இவங்களும் யாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இவங்க கூட யார் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன, ஃபோனு. அதையும் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு யாருக்கும் தெரியாது, இன்க்ளூடிங் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கூட தெரியாது. அதாவது எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த ஒரு நாள் அவள் யாருக்கிட்டையும் பேச மாட்டா அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்களும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அடுத்த நாள் ஈவினிங்கே ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. ரொம்ப சேடாக இருப்பாங்க, பயங்கர சேடாக இருப்பாங்க, எதையோ பறி கொடுத்த மாதிரி. ஏன்னு அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள விட்டு ஏதோ ஒரு பெருசாக ஒன்று போன மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த நாள் ஃபுல்லாகவே. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக பெருசாக அவங்க ஃபேஸில் எதுவும் இருக்காது, மைண்டில் எதுவும் இருக்காது, மனசில் எதுவும் இருக்காது, ஃபுல் சைலண்ட். அவங்க ஒரு பர்சனாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த நாள் ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஈவினிங் ஆகிடும், ஃபோனை ஆன் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. ஆனால் அவங்க மூடு டோட்டல் அப்செட். ஸோ அதனால் அவங்க ஃபோனையே ஆன் பண்ணாமல் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கிடுவாங்க. சாப்பிடக்கூட மாட்டாங்க, தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சிட்டு ஓரளவுக்கு நார்மலாக ஆவாங்க, ஓரளவுக்கு, பட் ஃபுல்லாக கிடையாது, ஓரளவுக்கு நார்மலாக ஆவாங்க. ஆனதுக்கப்புறமா கிளம்பி ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கிட்டே பேசுவாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு கேட்பாங்க, நீ ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ரொம்ப சேடாக இருப்பாங்க இல்லையா, ஓகே தான்மா, நோ ப்ராப்ளம், இப்போது ஓகே தான், நார்மல் ஆகிட்டேன் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை நாளைக்கு தான் இன்னும் இப்படியே இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தெரியலம்மா, பார்க்கலாம், போகிற வரைக்கும் போகட்டும், அப்படியே இருக்கட்டும். ஆனால் இந்த ஒரு நாள் என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஸோ இந்த நாளை நான் எப்போவும் மறக்க மாட்டேம்மா. என் லைஃப் எண்டு வரைக்குமே இந்த நாளை நான் மறக்க மாட்டேன். இந்த நாள் என்னோடய லைஃப் எண்டு வரைக்கும் நான் அப்படி தான்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இருந்துட்டு அவங்க சைடில் அவங்க அம்மாவும் கொஞ்சம் சேட் ஆகிட்டு, சரி ஓகே, ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு ரொம்ப கேரிங்காக, அம்மாவுக்கள் தான் கேரிங்காக கேட்பாங்க இல்லையா. ஸோ அவங்களும் அதே மாதிரி கேரிங்காக கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம், இல்லைம்மா, நேற்றுலேருந்தே கொஞ்சம் அப்செட் அப்படிங்கிறதுனால நான் எதுவும் சாப்பிடல, இனிமேல் தான் கேன்டீனில் போய் ஏதாவது சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, நீ பார்த்துக்கோ, நைட்டு முடிஞ்சிட்டு கால் பண்ணு ப்ளீஸ், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம், இது ஒன்று எனக்கு புதுசு இல்லை இல்லையாம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, ஸோ ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையில் தாண்டி நான் உன்னை இந்த மாதிரி டைம்லேயே நான் உன்னை தனியாக விட்டுட்டு இங்கே இருக்கேன், இல்லைனா இந்த நாளில் நான் கண்டிப்பாக கிளம்பி அங்கே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிவிட்டு அவங்களோட கம்யூனிகேஷன் முடிச்சிடுவாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஒர்க் பார்த்துட்ருப்பாங்க. லன்ச் டைமில் ஆஃபீஸ் குயின் வந்துட்டு,
ஹாய் பவி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கொஞ்சம் அப்செட்டாக தானே இருப்பாங்க. லேசாக திரும்புவாங்க. திரும்பிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அவங்க ஃபேஸில் அந்த சேர் தெரியும். உடனே அவங்க வந்துட்டு ஹே பவி ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்பாங்க. ஆ ஐம் ஓகே அப்படிம்பாங்க. இல்லை பவி சம்திங் யுவர் டிஸ்டர்ப்டு எனக்கு நல்லா தெரியுது உன் ஃபேஸில் ரொம்ப சேடாக இருக்கு அண்ட் உன் வாய்ஸ்லேயும் அது நல்லா தெரியுது. என்னாச்சு உனக்கு எங்கூட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை, அதான் நேற்று லீவ் சொல்லியிருந்தேன்ல, ஸோ கொஞ்சம் இந்த ட்ராவலில் டயர்ட், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோரா அப்படின்னு கேட்பாங்க. ம் பக்கா டான்ஸ் ஷோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருக்கேன்னு சொல்கிறேன், கொஞ்சம் இன்றைக்கி லீவ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா ஒன் டே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே வாயேன், நீயும் டயர்டாக இருக்கேன், எனக்கும் கொஞ்சம் ஹெட்டேக் மாதிரி இருக்குது, போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா எனக்கு பசிக்குது, நான் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மார்னிங் சாப்பிட்லையா, இவ்வளோ சீக்கிரமாக அது லன்ச் டைம் வந்துடும், மார்னிங் சாப்பிட்லையா, இவ்வளோ சீக்கிரமாக பசிக்குது சொல்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் மார்னிங் சாப்பிடல, இந்த கொஞ்சம் ட்ராவலில் இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஓகே சரி வா, எப்படியும் கொஞ்ச நேரத்தில் லன்ச்சு நானும் தான் சாப்பிட போகிறேன், 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்தே போய் பேசிக்கிட்டே நார்மலாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக அவங்களோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஜாலியாக வாக் போயிட்டு, இந்த லீவில் அவங்க இருந்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. எங்கே ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இவங்களுக்கு டக்குன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஊருக்கு போயிருந்தேன்ப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஏன் அம்மாவுக்கு எதுவும் ப்ராப்ளமா, திடீர்னு லீவ் சொல்லிட்டு போயிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஒரு சின்ன வேலையாக போயிருந்தேன், எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் போனேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே எல்லோரும் ஓகே தானே அப்படின்னு. எல்லோரும் ஓகே தான்ப்பா, அப்புறம் உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு இந்த மாதிரி டாக் போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் போய் ஒர்க் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்கவுங்க பிளேஸ்க்கு வந்து ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. பார்த்து ஆரம்பித்ததுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடும். ஈவினிங் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போது பவிக்கு வந்து ஹனியோட தாட்ஸ் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஐயோ நம்ம ஹனிக்கிட்ட இப்போ வரைக்கும் பேசவே இல்லையே, அட்லீஸ்ட் எப்பயாவது பேசலான்னு ஃபோன் எடுப்பாங்க. எடுக்கும்போது அவங்களுக்கு ஞாபகம் வரும், இல்லை நானும் ஃபோனுக்கு ரொம்ப தூரமாக இருப்பேன், ஸோ நானே ஃப்ரீ ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்ததுனால, இல்லை நான் அவகிட்ட சொன்னதுனால அவளும் என்னை டிஸ்டர்ப் பண்ணலை, இப்போது நாம் பண்ணுறது சரியாக இருக்குன்னு தோணலை, ஒரு வேளை ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக அவள் பண்ணுவா இல்லையா, சரி வெயிட் பண்ணுவோம், அவள் எப்போ பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்களோட ரூமில் அவங்களோட ஹேபிட் என்ன, சாங்ஸ் கேட்குறது, புக்ஸ் படிக்கிறது. அன்றைக்கி எதுலேயுமே அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சாங்ஸும் கேட்க மாட்டாங்க, புக்ஸ் படிக்க மாட்டாங்க. அந்த ஹனிக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூமில் அந்த குட்டி போட்டு போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 9 to 10 ஆகிடும். 10 ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து டைம் ஒரு மெசேஜ் வரும். கிடக்கிடன்னு ஓடி போய் பார்ப்பாங்க. அந்த மெசேஜ் சவுண்ட் கேட்டதும் யார் அவங்களா இருப்பாங்களோ அப்படின்ட்டு, ஹனியாக இருப்பாங்களோன்ட்டு. ஆனால் கிடையாது, கம்பெனி மெசேஜ். அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. மறுபடியும் ஒரு மெசேஜ் வரும். மறுபடியும் பார்ப்பாங்க. அவங்களுடைய ஆஃபீஸிலேருந்து ஒரு லிங்க்கு இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கும். இவனுங்க ஒருத்தவங்க குரூப் இருக்கும் இல்லையா, இவனுங்க ஒருத்தவங்க எப்போ பார்த்தாலும் குரூப்பில் எதையாவது அமுச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அதை வந்து சிவா அப்படின்ட்டு அதையும் தூக்கி வச்சுட்டு சைலண்ட்டாக அப்படியே மறுபடியும் நடந்துகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வரும். அப்போது இப்போ இதை போய் பார்க்கலாமா வேணாமா, எவனாவது அனுப்பிச்சிருப்பான், வேலை வெட்டிடலாமாப்பா, அவள் எப்படி எனக்கு அனுப்ப மாட்டா அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஆனால் 3வது வாட்டி அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்க, அதை உண்மை. அதுக்கப்புறமா இருந்துட்டு சரி கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்ட்டு ஃபோனை எடுத்துகிட்டு அலாரம் செட் பண்ணலான்னு வைப்பாங்க. அப்போது காலே பண்ணிவிடுவாங்க ஹனி. இவங்க சின்னதாக பூந்தி கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனால் லட்டே கிடச்சிடும். அவங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. காலே பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். உடனே அட்டன் பண்ணிவிட்டு ஹே ஹனி எவ்வளோ நேரமாக உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஓகேவா, எங்கேயோ போகணும்னு சொன்னேன், போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு இவங்க சைட்லேருந்து உடனே கொஷின்ஸ் மேலே கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரியான அவசர கொடுக்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன மாதிரி. அவங்களும் வந்துட்டு ஹே 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 கூல் கூல் கூல், நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், இங்கே எல்லாம் ஓகே தான், நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஓகே தான், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உனக்கு என்னன்னு எனக்கு தெரியும்,
நீ நிஜமாலுமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி அவங்க அதுலேருந்து வெளியில் வந்து நார்மல் ஆகிடுவாங்க. அந்த மைண்ட் அப்செட்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுலேருந்து வெளில வந்துடுவாங்க. ஆனால் ஹனி அந்த ஒரு டோன், எனக்கு தெரியும் நீ ஓகேவா அப்படின்னு கேட்டதும் இவங்களுக்கு உடனே ஒரு மாதிரி அப்செட் ஆகி, ஹே ஏன் நீ அப்படி கேட்குற, நான் ஓகே தான், நீ 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 நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, ஐம் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட நீ மறைக்காத, எனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, பட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எங்கே போனேன்னு தெரியும், நீ ஏன் ஒன் டே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், அந்த ஒன் டே என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அந்த ஒன் டேயில் நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அந்த ஒன் டே உனக்கு எவ்வளோ வலி கொடுக்கணும் எனக்கு தெரியும், அந்த ஒன் டே உன் வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்டு சேட் டேன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கும். இவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுதுடுவாங்க. அழுதுக்கப்புறம், ஹே ஸ்டாப், நீ என்ன சொல்கிற, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், உண்மை சொல்லு, நீ எதுவும் என்னை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. சீரியஸ்லி இல்லை பவி, பட் எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி நீ சொன்னதை நான் நம்பலை, எதுவும் சும்மா சொல்கிறா அப்படின்னு நினச்சேன், பட் இந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் உன்னை நம்புகிறேன், என்னை பற்றி உனக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன், பட் ப்ளீஸ் என்னால் முடியல, நீ யார், உனக்கு எப்படி என்னை பற்றி இவ்வளோ விஷயம் தெரியுது, ஏன் என் அம்மாவுக்கு தெரியாத விஷயம் கூட உனக்கு தெரியுது, நீ யார், எனக்கு புரியவே மாட்டேங்குது, ப்ளீஸ் என்னால் முடியலப்பா, ஆல்ரெடி எனக்கு அப்படியே தலையும் சுற்றுது, இதில் நீ வேறு யாருன்னு சொல்லாமல் டைம் வரும்போது சொல்கிறேன், எனக்கு அப்படி ஒரு பக்கம் கோவம் வருது, வெறுப்பு வருது, ஆத்திரம் வருது, பட் ஏன்னு தெரியல, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், அதுவும் ஏன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி பேசுவாங்க. உடனே அவங்க இருந்துட்டு, பவி டோன்ட் வரி, நான் ரொம்ப சீக்கிரமாகவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்வேன், பட் இப்போ நீ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு நான் அதை சொல்ல விரும்பலை, பட் ஷுவர் நான் ரொம்ப நாள் இழுக்க மாட்டேன், கண்டிப்பாக சொல்லிவிடுவேன், உன்னை பற்றி நான் யார், உன்னை பற்றி எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், பட் இன்றைக்கி நீ ஓகேவா அப்படின்னு மறுபடியும் கேட்பாங்க. இல்லை ஹனி, உனக்கு புரிய மாட்டேங்குது, நான் கொஞ்சம் நார்மலாக இருந்தேன், பட் இப்போ டோட்டலாக நான் ஓகே இல்லை, என்னால் முடியல, 2 விஷயம், ஒன்று அது, இன்னொன்று நீ, ரெண்டும் சேர்த்து என் மண்டைகள் அப்படியே குடையுது தெரியுமா, என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுனே தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ணுறனே தெரிய மாட்டேங்குது, நீ யார் என்ன எதுவும் தெரிய மாட்டேங்குது, ஆனால் என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்கிற, நான் இதை எப்படின்னு எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியலப்பா, எனக்கு சுத்தமாக முடியல, சரி ஓகே நீ ஃபோனை வை, நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண பார்ப்பாங்க. ஹே பவி ப்ளீஸ் என் கூட கொஞ்ச நேரம் பேசு, நீ நார்மலாக அப்படி சொல்லுவாங்க. எது உன் கூட பேசினா நார்மலாக நான் பைத்தியம் ஆகிடுவேன், உனக்கு பாரு இன்றைக்கி சொல்லணும்னு தோணுதோ அன்றைக்கி சொல்லு, ஆனால் ப்ளீஸ் ரொம்ப நாள் எடுத்துக்காத, என்னால் முடியல, நீ இப்படி பண்ணுறத என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா ஓகே அண்டர்ஸ்டாண்ட், நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன், பட் இப்போது நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசுகிறேன், ஸோ கொஞ்சம் நீ ரிலாக்ஸ் ஆக, அதை கேட்டுக்கிட்டே நீ தூங்கு, நான் எங்கே போனேன் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன், அதெல்லாம் கேட்டேன்னா உனக்கு கொஞ்சம் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அதெல்லாம் கேட்டால் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு விஷயம், ஹனிக்கிட்ட ஒரு மேஜிக் பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்க எவ்வளோ கோவத்துலேயோ ஷேர்லேயோ இருந்தாலும் அவங்க வந்து பவியை ஈஸியாக மாற்றிடுறாங்க. இவங்க கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது சம்திங் அவங்க சொல்கிற விதத்துலேயோ பட் அவங்க வாய்ஸ்லேயோ சம்திங் அவங்க பேசினாலே இவங்க ஓரளவுக்கு கூல் ஆகி நார்மல் ஆகிடுறாங்க. பட் சண்டை போடுவாங்க, பட் ஆனால் ஈஸியாக டக்குன்னு சமாதானம் ஆகிடுறாங்க. சிலர் வந்து ஆக மாட்டாங்க. ஆனால் இவங்களோட கம்யூனிகேஷனில் ஃபைட்டில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில்
ஹனி வந்து பவிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்கிறீங்க கேட்கல அப்படின்னா, அடுத்த வாட்டி சொல்லும்போது அவங்க கேட்டுடுறாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணாலும், இவங்கள எவ்வளோ கோவப்படுத்தினாலும், அதை அவங்களால ஈஸியாக சமாளிக்க முடியுது. அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. இவங்களும் ஏன் அதை கேட்குறாங்கன்னு தெரியல. ஸோ அது எல்லாமே நம்ம போக போக சொல்லலாம். இப்போவும் ரொம்ப சஸ்பென்ஸில் இந்த ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணுறேன். இங்கே எல்லாருக்கும் கோவம் வரும். பட் ஹனி சொன்னதே தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். சீக்கிரமாகவே சீக்கிரட்டை உடச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டோரி கோவமாக இருக்குன்னு தெரியும். நீங்கள் சூப்பராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொம்மையை தான் போட்டு விடுவீங்க, அந்த இமோஜஸ் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் குட் நைட். ஓகேவா? பாய்.